புரிஞ்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது, மறைமுகமா சரண்டர் ஆகிறது. இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லடா. அது நமக்கு சுட்டு போட்டா வராது. மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும்யா. நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம். நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்னா ஒன்னும் அவசியம் இல்ல. காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும். செஞ்சு காட்டுறேன். 4.5 வருஷம் ஆச்சு. 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுவோம். இல்ல, ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி. மக்களுடைய கனவு என்னன்னு தெரியுமா சார்? அது சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்? 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான். ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மக்கள் விரோத ஆட்சி. அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. 100% தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும். அதுல உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும், நிஜமாகும். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்குல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மொத்தத்துல அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த வருஷம் பிகினிங்ல சட்டசபையில பேசும்போது சொல்றாங்க, மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார். அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது? ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது? ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா